நாங்கள் வந்து இப்போ 14வது கேள்வி வந்து பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்கணும்டா, அடியின் பரப்பளவு 77 சென்டிமீட்டராக இருக்கும் செவ்வரிய வடிவமுள்ள ஒரு பாத்திரத்தில் 20 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. இந்நீர் முழுவதையும் அடியின் ஆரை 7 சென்டிமீட்டராக உள்ள ஒரு செவ்வட்ட உருளை வடிவ பாத்திரத்தில் இடும்போது அப்பாத்திரத்தில் எவ்வளவு உயரத்திற்கு நீர் இருக்கும்? அதாவது சொல்லியிருக்கணும் பிரக்கெட்டுக்கு, அடியின் ஆரை 6ஆகவும் உயரம் எச்சாகவும் உள்ள ஒரு செவ்வட்ட உருளையின் கனவளவு பையார் வர்க்கம் எச் ஆகும். ஓகே, இந்த கேள்வியை வாசிக்கைக்கு வந்து அவை பிரக்கெட்டுகளை வந்து ஒரு உருளையின் கனவளவு வந்து வைக்கணும். கனவளவு தந்தோன்னியை வந்து உங்களுக்கு விளங்கிடணும். ஓகே, அப்போ கனவளவு சம்மந்தமான கேள்வி தானண்டு உங்களோட மைண்டுக்கு வந்து வந்துடணும். நாங்கள் இந்த கேள்வி வந்து என்ன செய்கிறோன்னு பார்க்க முதல் இந்த கேள்வியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்குதுண்டா, ஒரு ஒரு அரியம் இருக்குது. அந்த அரியத்துக்குள்ளே வந்து 20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து நீர் இருக்குது. நாங்கள் அந்த அரியத்தில் இருக்கிற நீரை வந்து இப்போ வந்து ஒரு உருளை வடிவ பாத்திரத்துக்குள்ளே வந்து விட போகிறோம். அப்படி உருளை வடிவ பாத்திரத்துக்குள்ள விடேக்குள்ள வந்து அதுக்கு வந்து எவ்வளவு உயரத்துக்கு வந்து இப்போ அந்த நீர் வந்து இருக்குமென்று வந்து கேட்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 2 இடத்துலையும் இருக்கிற நீரின் கொள்ளளவுகள் வந்து சமமாக இருக்குமே. அந்த அரிய பாத்திரத்தில் இருக்கிற அவ்வளவு தண்ணியை தான் என்ன செய்யணும், நீர் முழுவதையும் மட்டும் சொல்லியிருக்கு. நீர் முழுவதையும் தான் என்ன செய்யணும், உருளை வடிவ பாத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்து இடிக்கணும். சரிதானே? அப்போ இதன் மூலம் உங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, இரு இடத்திலும் நீரின் கொள்ளளவுகள் வந்து சமனாக இருக்கும். இரு இடத்திலும் நீரின் கொள்ளளவுகள் சமமாக இருக்க வேண்டுமென்றா என்ன நடக்க வேண்டுமென்றா, இந்த செவ்வரியம் இதிண்ட கனவளவும் உருளைண்ட கனவளவும் ஒன்று கொண்டு வந்து சமனாக இருக்க வேணும். ஆகவே தான் அந்த உருளைண்ட கனவளவுக்குரிய தரவு வந்து தந்திருக்கணும். ஓகே, அதுக்கு முதல் அந்த கேள்வியில் செவ்வரியம்ன்றது வந்து சீரான குறுக்குவெட்டு முகம் உடைய அரியங்களை தான் வந்து அப்படி சொல்கிறது. ஓகே, இனி நாங்கள் வந்து கேள்வியில் வந்து என்னென்ன விட போகிறோன்னு வந்து பார்ப்போம். அப்போ என்ன செய்ய வேணுமென்றா வந்து நாங்கள் இப்போ இந்த கனவளவும் வந்து என்ன செய்ய வேணும், ஒன்று கொண்டு வந்து சமனாக இருக்க வேணும். அப்படி சமனாக இருக்க வேணுமென்று இந்த கேள்வியை வாய்ச்சி நாங்கள் விளங்கி கொண்டாலே ஃபர்ஸ்ட்டாக அதை போட வேணும். அதை போட்டு எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சுருக்க வேணும். அப்படி சுருக்கினா வந்து எங்களுக்கு தேவையான விட வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே வந்து வரப்போகுது. ஓகே தானே? ஓகே, அரியத்தின கனவளவு எந்த அரியமாக இருந்தாலும் வந்து அந்த கனவளவு வந்து அடிப்பரப்பு தர உயரம் இதை வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. எந்த அரியமாக இருந்தாலும் அதுக்குரிய கனவளவு வந்து அடிப்பரப்பு தர உயரமாக தான் வந்து இருக்கும். ஓகே தானே? இப்போ இதன் அடிப்பரப்பு வந்து தந்திருக்கணும் என்னண்டு 77, தர உயரம் வந்து 20 வந்து தந்திருக்கணும். இனி வந்து உருளைண்ட கனவளவு அவை பையார் வர்க்கம் எச்சன் வந்து தந்திருக்கணும். அப்படி தராட்டிலும் உங்களுக்கு வந்து என்னென்று வந்து தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ என்னென்று வரும், பைக்கு பதிலாக 22 7, தர 6க்கு பதிலாக 7, தர 7, அடுத்தது எச். அவரை தான் உங்களுக்கு கேட்டிருக்கணும். ஆகவே அவரும் வந்துட்டார். சமன்பாடில் எச்சும் வந்துட்டு இனி நாங்கள் சமன்பாடில் இருக்கிற எச்சை வந்து காணலாம். இந்த சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் என்னென்ன தீர்க்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரே பக்கமாக இருந்தால் வந்து மேலையும் கீழையும் பார்ப்போம். இதையும் வெட்டிடுவோம். ஓகே, இனி என்ன செய்வோம்னா வந்து இந்த சமன்பாட்டின் இஞ்சாலி பக்கம் இருக்குது, இஞ்சாலி பக்கம் இருக்குது. இப்படி இருந்தால் நேர தான் வந்து பார்த்து வெட்டுவோம். அதாவது இப்போ 77 எத்தனையாம் வாய்ப்பாட்டுக்கு வரும் என்று வந்து பார்ப்போம். அல்லது 77 22 எத்தனையாம் வாய்ப்பாட்டுக்கு வரும்னு பார்ப்போம். அப்படி வந்து என்ன செய்வோம், பார்த்து வெட்டுவோம். இதே மாதிரி கீழையும் ஏதன் இலக்கங்கள் இருந்தால் அது ரெண்டும் ஏதன் வாய்ப்பாட்டுக்குள்ள வந்தால் அது ரெண்டையும் கட்டாயமாக வெட்டலாம். இது எப்போ நாங்கள் பயன்படுத்துவோம், சமன்பாட்டின் இருபுறமும் இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்துவோம். இதே ஒரே புறத்தில் இருந்தால் கட்டாயமாக மேலையும் கீழையும் இருந்தால் தான் வெட்டப்படும். ஓகே தானே? ஓகே, என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து 77 22 எத்தனையாம் வாய்ப்பாட்டுக்குள்ள வரும் என்று வந்து பார்ப்போம். 77 22 11ஆம் வாய்ப்பாட்டுக்குள்ள வந்து வரும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இரண்டையும் வந்து 11ஆல் வந்து பிரிப்போம். 11ஆல் பிரித்தா 7, 22 11ஆல் பிரித்தா 2. ஓகே, இனி வந்து 2ஐயும் 20ஐயும் பார்ப்போம். 2ம் 20ம் வந்து எத்தனையாம் வாய்ப்பாட்டுக்குள்ள வரும், 2ஆம் வாய்ப்பாட்டுக்கு வந்து வரப்போகுது. 2 2ஆல் பிரித்தா 1, 22ஆல் பிரித்தா 10. பிறகு வந்து 7 இருக்குது, இஞ்சாலும் ஒரு 7 இருக்குது. ஆகவே வந்து 7 7ஆம் வாய்ப்பாட்டுக்கு வரும். இந்த 7 வெட்டுப்படும். இனி வந்து மிச்சமாக இருக்கிறத நீங்கள் எழுதுங்க. இந்த பக்கத்தில் வந்து 10 மட்டும்தான் இருக்குது சமன். இந்த பக்கத்தில் வந்து எல்லாமே வெட்டுப்பட்டு எச் மட்டும் இருக்குது. ஆகவே எச் சமன் இந்த கேள்வி முழுக்க சென்டிமீட்டர் வர்க்கத்திலாம் இருக்குது. சென்டிமீட்டர் வர்க்கம் ஆரையும் வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு வர வேண்டிய விடையும் என்னத்தில் வர வேணும், 10 சென்டிமீட்டர் என்று வந்து வர வேணும். சரிதானே? இதில் வந்து அலகு வந்து முக்கியம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்போ அவள் என்ன கேட்டிருக்கணும்னா, 3x வர்க்கம் சக 2x ஒன்றின் ஒரு காரணி எக்ஸாக உண்டு ஆகும். மத்திய காரணியை காண. மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. இது வந்து இருபடிக்கோவை தானே. இருபடிக்கோவையில் வந்து ஒரு இருபடிக்கோவைன்ற ஒரு காரணி வந்து எக்ஸாக ஒன்று வந்தால் இதுக்கு அங்காடு இருக்கிறதும் வந்து ஏதோ எக்ஸாக உண்டோ அல்லது 2x 3x சகவோ சைவோ அங்கால ஒரு இலக்கம் அப்படித்தான் வந்து வரணும். அது என்ன எடுக்கான்னு பார்ப்போம். இந்த முதல் இலக்கத்தையும் கடைசி இலக்கத்தையும் வச்சு தான் வந்து இதுக்குரிய விடையை வந்து நாங்கள் போட போகிறோம். என்னென்னா இது வந்து 3x வர்க்கம் வந்து இருக்குது. இதில் வந்து எக்ஸ் இருக்குது. எங்களுக்கு 3x வர்க்கம் இருக்குது. எக்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட ஏற்கனவே. அப்போ இதை வந்து என்னத்தால் பெருக்கினா 3x வர்க்கம் வரணும்னு வந்து பார்க்க வேணும். என்னத்தால் பெருக்க வேணும், எங்களுக்கு தெரியும் விடையில் 3x வர்க்கம்னா 3 வர வேணும். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுல வந்து 3 இல்லை. அப்போ நாங்கள் இனி போட வேண்டியதுக்கு என்ன போட வேணும்,
3 வந்து போட வேணும். அதே நேரம் எக்ஸ் வர்க்கம் இருக்குது, உங்கள்ட்ட ஒரு எக்ஸ் தான் இருக்குது. இனி என்ன ஒரு எக்ஸையும் வந்து சேர்த்து போட்டு விட்டால் சரி. ஓகே, இனி என்ன 3 எக்ஸால் எக்ஸை பிரிக்கினா 3 எக்ஸ் வர்க்கம் வரும். இனி என்ன செய்ய வேணும், எங்களுக்கு கடைசி விட சய 1 வர வேணும். ஏற்கனவே எங்கள்கிட்ட 1 இருக்குது. ஆகவே இதில் என்ன போட வேணும், சய 1. சய 1ஆல் 1 பெருக்கினா தான் சய 1 விட வரும். இதுக்கு வந்து என்னென்னா அதை செய்க வழி வந்து எதிர்பார்க்கல, நேரடியாக இப்படி ஒரு விடை இருந்தால் 2 புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டு இருக்கின்றன. அதே நேரம் இதை வந்து பார்த்திங்கன்னா சரியான செய்முறை வழங்கப்பட்டிருந்தால் 1 புள்ளிகளும், சரியான செய்முறையுடன் சரியான விடை வந்து அழகுடன் வழங்கப்பட்டிருந்தால் மொத்தமாக 2 புள்ளிகளும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு என்னால் சேஞ்ச் பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணுறேன், அல்லது இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனாக இன்னும் நீட்டாக்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது பாடம் வந்து விளங்கப்படுத்த வேணுமென்னா நான் வந்து ஷார்ட்ஸ்லையோ அல்லது லாங் வீடியோவாக வந்து போடுறேன். ஓகே, காட் பிளஸ் யூ, குட் நைட்.